வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவுல நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த 10வது ஆடியோவை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா, இதுல சில கேள்விகள் ரொம்ப அடிப்படையானவை. ஞானம், தர்க்கம், பக்தி, அப்புறம் எது நிஜம்னு சில விஷயங்களை ஆழமா பாக்குது. கரெக்ட். இதுல ஓஷோவோட பதில்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மைய கருத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். வெறும் அறிவா பேசுறத விட்டுட்டு உண்மையா ஒரு விஷயத்த அனுபவமா உணர்றது எப்படி, அதுதான் நம்ம நோக்கம். நிச்சயமா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ம் உலகத்துல எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது. ஆனா இந்த ஞானம் அல்லது சம்போதின்னு சொல்றோமே, என்லைட்மெண்ட். ஆமா, அந்த முழுமையான ஞான நிலை, அது மட்டும் எப்படி எந்த காரணமும் இல்லாம திடீர்னு வர முடியும்? இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானம்ங்கிறது ஒரு நிகழ்வு இல்ல. நிகழ்வு இல்லையா? ஆமா, அது நம்மளோட இயல்பான குணம், நம்ம சுபாவம் என்கிறார். அதாவது அது புதுசா வர்ற ஒரு விஷயம் இல்ல. ஓ, அப்போ அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கா? அதேதான், நம்ம அதை உணராம இருக்கோம், அவ்வளவுதான். அவரே ஒரு உதாரணம் சொல்றார். சொல்லுங்க. தண்ணி 100 டிகிரியில கொதிக்கும். இது ஒரு விஞ்ஞான விதி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது மாதிரி ஞானம் அடையறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருந்தா என்ன ஆகும்? எல்லாரும் ஞானி ஆயிடுவாங்க. கரெக்ட். அது ஒரு சந்தையில விக்கிற பொருளா மாறிடும். ஞானத்தோட மகத்துவமே அது இந்த காரணக்காரிய விதிக்கு அப்பாற்பட்டதுங்கிறது தான். அது நம்ம இயல்புங்கிறதால அதுக்கு காரணம் தேட முடியாது. ஓகே ஓகே, அது ஏற்கனவே இருக்கு, நாம தான் அதை தேடிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. இத விளக்க ஓஷோ சொன்ன 2 கதைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த தொலைஞ்சு போன மனிதனோட கதை. ஆமா, தெரியாத ஊர்ல வழி தெரியாம ஒருத்தன் தொலைஞ்சு போய்கிறான். அவன் பதட்டத்துல உதவி கேட்டு ஊரையே சுத்தி வர்றான். ஆனா அவனுக்கு உதவி செய்ய ஒரு போலீஸ் வண்டி பின்னாடியே சைரன் வச்சுக்கிட்டே வருது. ஆனா இவன் கவனிக்கவே இல்ல. கவனிக்கல. ஏன்னா இவன் பதட்டத்துல ஓடுற சத்தத்துல அந்த சைரன் சத்தமே அவன் காதுல விழல. நம்ம நிலையும் இதுதான்னு சொல்றார். நாம இறைவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், ஆனா அவன் நம்ம கூடவே தான் இருக்கான். நம்ம தேடல் சத்தமே நம்ம கவனிக்க விடாம பண்ணுது. இன்னொரு கதை அந்த காதலனை பத்தினது. அது இன்னும் ஆழமா இருக்கு. நிச்சயமா. அவன் தன் காதலிக்காக கடிதம் எழுதுறான். அதுல தன்னை முழுசா மறந்துடுறான். அவனோட காதலி பல மணி நேரமா அவனுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருக்கா. ஆனா இவன் அவளை பார்க்கவே இல்ல. ஏன்னா அவன் கவனமெல்லாம் கடிதத்துல இருக்கு. ஆமா, நாமளும் இப்படிதான். யாருக்காக பிரார்த்தனை பண்றோமோ, தியானம் பண்றோமோ, அவன் ஏற்கனவே அங்கதான் இருக்கான். ஆனா நம்மளோட பிரார்த்தனையும் தியானமுமே ஒரு தடையா மாறிடுது. இதுதான் பலருக்கும் குழப்பமா இருக்கு. இறைவன் ஏற்கனவே நம்ம கூட இருக்காருன்னா, அப்போ இந்த மந்திரம், தியானம், கோவில் போறதுன்னு நாம பண்ற முயற்சிகள்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஆமா, அதெல்லாம் தேவையே இல்லையா? வீணா? வீணு சொல்ல முடியாது. ஆனா அந்த முயற்சிகள் ஞானத்தை உருவாக்காது. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த முயற்சிகள்லாம் செஞ்சு செஞ்சு ஒரு கட்டத்துல நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஓகே. என்னால முடியலன்னு எல்லா முயற்சியும் கைவிட்டு சரணடைகிற ஒரு நொடி வரும். அந்த சரணாகதி கணத்துல தான் ஏற்கனவே இருந்த உண்மை வெளிப்படும். அப்போ முயற்சிங்கிறது நம்மள சரணடைய வைக்கிற ஒரு கருவி மட்டும்தானா? சரியா சொன்னீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தேடல் தான் தூரத்தை உருவாக்குறது. நீங்க தேட ஆரம்பிக்கும் போதுதான் இலக்கு தூரமா போயிடுது. வாவ், முயற்சிய கைவிடும் போதுதான் உண்மை வெளிப்படுதுன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. ஓஷோவே இத ரொம்ப தர்க்கபூர்வமா, புத்திசாலித்தனமா தானே விளக்குறாரு. ஒரு பக்கம் முயற்சியை விடுங்கன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இவ்ளோ தர்க்கத்தை பயன்படுத்துறது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? அருமையான கேள்வி. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஓஷோவே இதை ஒத்துக்கிறாரு. அப்படியா? ஆமா. ஆனா அவர் தர்க்கத்தை எப்படி பாக்குறாருங்கிறது தான் இங்க முக்கியம். அவர் சொல்றார், நான் தர்க்கத்தை ஒரு பாலமா மட்டும்தான் பயன்படுத்துறேன். ஒரு பாலம்? உங்க மனசு முழுக்க தர்க்கம், கேள்வி, சந்தேகத்தால நிரம்பி இருக்கு. அந்த மனசை அடைய முதல்ல தர்க்கத்தோட மொழியில தான் பேச முடியும். அப்போ தர்க்கம் ஒரு கருவி மட்டும்தானா? அதேதான். அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப பிரபலம். தர்க்கங்கிறது மருந்து ஊத்தி கொடுக்கிற ஒரு கரண்டி மாதிரி. ஓ, கரண்டி மாதிரி. நமக்கு தேவை மருந்து தான், கரண்டி இல்ல. மருந்து குடிச்சதும் கரண்டியை தூக்கி போட்டுடணும். ஆனா பல பேர் கரண்டியை பிடிச்சுக்கிட்டு மறந்துடுறாங்க. சரிதான். இன்னொரு உதாரணம் கூட சொல்றார். மீன் பிடிக்க போடுற தூண்டல்ல இருக்கிற இறை மாதிரி. ஆமா, இறைதான் தர்க்கம். அத பார்த்து மீன் வரும். ஆனா நோக்கம் இறைய திங்கிறது இல்ல, தூண்டில்ல சிக்கிறது தான். தூண்டில்ங்கிறது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட அனுபவம். நாம அந்த இறையான தர்க்கத்தோடயே நின்னுட்டா அந்த அனுபவத்தை தவற விட்டுடுவோம். கரெக்ட். இதுல ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு. நீங்க அந்த கரண்டியே புடிச்சுக்கிட்டீங்கன்னா
அதாவது தர்க்க ரீதியான அறிவையே பெருசா நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அகங்காரம் இன்னும் அதிகமாகும். எனக்கெல்லாம் தெரியும்ங்கிற எண்ணம் வந்துடும். ஆமா, தர்க்கம் உங்களை ஒரு விளிம்பு வரைக்கும் தான் கூட்டிட்டு போகும். அங்கிருந்து அறியப்படாத ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க குதிக்கணும். அந்த தாவலுக்கு தைரியம் வேணும். அதனாலதான் இதயம் எஜமானனா இருக்கணும், அறிவு வேலைக்காரனா இருக்கணும்னு சொல்றார். சரியா சொன்னீங்க. சரி, தர்க்கம்ங்கிற பாலத்தை கடந்து போயாச்சு. அந்த பக்கம் என்ன இருக்கு? அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? அந்த ஆடியோல ஒருத்தர் மது பத்தி ஒரு அழகான கேள்வி கேட்கிறார். ஆமா, அது ரொம்ப கவித்துவமான கேள்வி. உலகத்து மது குடிச்சா கசக்கும், நெஞ்ச எரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க மது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறார். இதுக்கு ஓஷோ கொடுக்கிற விளக்கம் ரொம்ப ஆழமானது. உலகத்து மது என்ன பண்ணும்? உங்களை மறக்க வைக்கும். உங்க கவலை துக்கத்திலிருந்து உங்களை மயக்க நிலைக்கு கொண்டு போகும். ஆமா, ஒரு தப்பித்தல் மாதிரி. ஆனா தியானம்ங்கிற இந்த தெய்வீக மது அதுக்கு நேர் எதிரானது. அது உங்களை மறக்க வைக்காது, உங்களுக்கு சுயநினைவு கொடுக்கும். நீங்க யாருங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தும். அப்போ ஒண்ணு மயக்கத்தை கொடுக்குது, இன்னொன்னு தெளிவை கொடுக்குது. அருமை. மக்கள் ஏன் குடிக்கிறாங்க? ஏன்னா உங்க வாழ்க்கை துக்கமா இருக்கு. அந்த துக்கத்தை மறக்க ஒரு போதை தேவைப்படுது. ஆனா நீங்க தியானம் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே ஆனந்த ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஆனந்தம் பெருகும்போது இந்த போலி மதுவோட தேவை தானா இல்லாம போயிடும். உண்மையான நாணயம் வந்தா கள்ள நோட்டுக்கு வேலை இல்ல. அதே உதாரணம் தான் அவரும் சொல்றார். இந்த இடத்துல உமர் கயாம் பத்தி அவர் சொல்றதுதான் ஒரு ஆஹா மொமெண்ட். நிச்சயமா. உமர் கயாம் தன்னோட கவிதைகள்ல மது, மதுக்கடை, காதல்னு பேசிட்டே இருக்கார். உலகம் அவரை ஒரு குடிகார கவிஞர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டது. ஆமா, ஆனா அவர் பேசுனது இந்த தெய்வீக மதுவை பத்தி, தியானங்கிற மதுவை பத்தி. இந்த தவறான புரிதல் பல ஞானிகளுக்கு நடந்திருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா உண்மையான ஆன்மீகம் ரொம்ப சோகமானது, சீரியஸானதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஓஷோ அதை உடைக்கிறார். ஆன்மீகம்ங்கிறது கொண்டாட்டம், சிரிப்பு, ஆரோக்கியம். அது ஒரு நோய் இல்ல, அது முழுமையான ஆரோக்கியம் நினைக்கிறார். ஓகே, இப்போ இந்த உரையாடலோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். இதுதான் நீங்க பகிர்ந்துகிட்ட ஆடியோவிலேயே ரொம்ப புரட்சிகரமான, ஒருவேளை சிலருக்கு அதிர்ச்சிகரமான பகுதியா இருக்கலாம். கடவுளை பாக்குறது, கடவுள்கிட்ட பேசுறது, இந்த தரிசனங்கள் எல்லாம் உண்மையா இல்ல வெறும் கற்பனையா? ஆமா, இதுதான் இந்த உரையின் சிகரம். ஓஷோவோட பார்வை இங்க ரொம்ப கூர்மையா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியோட தரிசனம் கண்டது உட்பட நீங்க பார்க்கிற எந்த தரிசனமா இருந்தாலும் அது உங்க மனசோட தாரணை தான். தாரணையா? அப்படின்னா உங்க மனசோட சொந்த படைப்பு, ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் என்கிறார். ஒரு நிமிஷம், ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு மகான் அனுபவிச்சதையா இது மனதின் கற்பனைன்னு சொல்றது கொஞ்சம் தீவிரமா இல்லையா? நிச்சயமா இது ஒரு தீவிரமான கருத்து தான். ஆனா அதுக்கு அவர் வைக்கிற தர்க்கம் ரொம்ப வலிமையானது. முதல்ல கடவுள் கூட உரையாடல் சாத்தியமே இல்லங்கிறாரு. ஏன்? ஏன்னா உரையாடலுக்கு 2 பேர் வேணும், நான் மற்றும் நீ. ஆனா ஆன்மீகத்தோட உச்ச நிலையில நான்கிற உணர்வு கரைஞ்சு போனாதான் இறைவன்கிற அனுபவம் வரும். ஓ, நான் இருக்கும் வரை இறைவன் இல்லை. இறைவன் இருக்கும்போது நான் இல்ல. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி 2 பேர் இருந்து பேசிக்க முடியும்? அவர் சொல்றார், அந்த பாதை 2 பேர் நடந்து போற அளவுக்கு அகலமானது இல்லைன்னு. ரொம்ப சக்தி வாய்ந்த வாதம். அப்போ அந்த உரையாடல்கள், அந்த தரிசனங்கள், அது மனசோட விளையாட்டுங்கிறார். இதுக்கு இன்னொரு ஆதாரத்தையும் அவர் முன்வைக்கிறார். என்ன அது? ஒரு இந்து கடவுளை பார்த்தா அவர் ராமனாகவோ சிவனாகவும் தான் பார்க்கறான். ஒரு கிறிஸ்தவர் பார்த்தா இயேசுவாக பார்க்கறான். ஏன் இப்படி நடக்குது? சரிதான். உண்மையான இருப்பு ஒண்ணுதான் அப்படின்னா அது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியணும்? ஏன்னா நாம எதை நம்புறோமோ, எதை மனசுல ஆழமா விதைச்சு வச்சிருக்கோமோ அதையே தான் நம்ம மனம் நமக்கு தரிசனமா காட்டி கொடுக்குது. அப்போ அது உண்மையான தரிசனம் இல்ல, நம்ம நம்பிக்கையோட விரிவாக்கம்தான். அதேதான். அப்போ இறுதி நோக்கம் என்ன? புனிதமான தரிசனங்கள் உட்பட எல்லா வடிவங்களையும் எல்லா கற்பனைகளையும் கைவிட்டு அந்த உருவமற்ற பெயரற்ற உண்மைய அனுபவிக்கிறது தான். மனசு உருவாக்குற எந்த ஒரு பிடிமானமோ இல்லாம. ஆமா, அந்த முழுமையான வெறுமையில கரைஞ்சு போறதுதான் உண்மையான ஞானம். வாவ்! ஞானத்துக்கு காரணம் இருக்கான்னு ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு, தர்க்கத்தோட பங்கு, போலி அனுபவங்கள், கடைசில நம்ம புனிதமான நினைக்கிற தரிசனங்களை கூட கைவிடணுங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறோம். ஆமா, இது ஒரு முழுமையான பயணம். ஓஷோ தர்க்கம்ங்கிற கரண்டிய பயன்படுத்தி உங்க மனச ஒரு விளிம்பு வரைக்கும் கூட்டிட்டு வர்றாரு. அங்க நிக்க வச்சு இதுக்கப்புறம் தர்க்கத்துக்கு வேலை இல்ல, இப்ப நீ குதிக்கணும், அந்த தாவல் உன்னுடையதுன்னு சொல்றாரு. அவர் வழியை மட்டும்தான் காட்டுறார். பயணத்தை நாம தான் தனியா செய்யணும். ஆமா. சரி, இந்த ஆழமான கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த உரையாடலை கேட்ட பிறகு
உங்க மனசுல நீங்க ரொம்ப புனிதமா பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு கருத்து அல்லது ஒரு உருவம். ஒருவேளை அந்த பிடிமானத்தை விட்டுட்டா அதுக்கு பின்னாடி என்ன மிஞ்சும் நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.